ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்ற பாடத்தை முக்கியமாக நாம் தியானிக்கிறோம். இந்த பாடத்தை தொடர்ந்து வரக்கூடிய பாடம்தான் உயிர்த்தெழுதல் என்ற பாடம். இந்த பாடம் இந்த 7 சம்பவங்களோடு நிறைவு பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லுவது நிமித்தமாக 2ஆம் வருகையில் வருவார் என்ற எதிர்பார்க்குதல் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் வந்துவிட்டார் என்று சொல்லுவது நிமித்தமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த குழப்பம் வருவதற்கு முன்பாக யாருமே குழம்பவில்லை. அவர் வருவார் என்ற எதிர்பார்ப்புகளோடு கூட தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்க எல்லாம் வந்துட்டார் அவர் அப்படிங்கிறத சில ஆதாரங்களோடு சொல்லுவதும் போது அந்த ஆதாரங்கள் சரியானதாகத்தான் இருக்குமா என்பது ஆய்வு செய்யாத படிக்கு அநேகராகிய நாம் என்ன செய்கிறோம், இவங்க இப்படி சொல்கிறாங்களே இது சரியாகத்தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால தான் இந்த குழப்பங்கள் இங்கே வருகிறதாக இருக்கிறது என்பதை பார்க்குறோம். அதுக்கு சில கிரேக்க பதங்கள் கொடுக்கலாம், எபிரேய பதங்கள் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இது அடிப்படையில் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை நிச்சயமாக அவர் வெளிப்படுத்துவார். ஒருவேளை எங்களுக்கு தான் நாங்கள் தான் அவருடைய பிள்ளைகள், எங்களுக்கு அவர் ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார் வந்துட்டார் அப்படிங்கிற கொள்கை உடையவர்கள் சொன்னாலும் அதற்கும் நமக்கு வசனம் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே பல முறை இந்த வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் திரும்ப திரும்ப ஏன் இந்த வசனங்களை வாசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் மறந்து போய் விடாத கூடாது என்பதற்காகத்தான் அந்த வசனங்களை திருப்பி திருப்பி நான் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும் அப்படிங்கிறார். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும் என்று சொல்லுகிறார். எவர்களுடைய வார்த்தை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இமினேயும் பிலேத்துவும் அப்படிப்பட்டவர்கள்ங்கிறார். இமினேயும் பிலேத்துன்னு மென்ஷனே பண்ணுறார், பேரை மென்ஷன் பண்ணுறார். எப்படி எதுக்கு மென்ஷன் பண்ணுறாருன்னா, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ளப்போதகர்களாகிய அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள்ங்கிறார். அவபக்தி உள்ளவர்களாவார்கள்ங்கிறார். அப்போ இந்த இன்னையும் பிலேத்தும் ஒரு காங்க்ரீட்டாக அவங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா அது இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் 1874 வந்துட்டார், ஆட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கி பல போதகர்களை உண்டாக்குனவர். அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் 1874 வரலைங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நான் அவங்களுக்கு இதை சொல்லி அவங்கள புரிய வச்சுட்டேன் நான். ஆனால் எனக்குள்ளே அது உறுத்திட்டா தான் இருந்தது. இன்றைக்கி நான் சொல்கிறேன் வரலன்னு என்ன பண்ணுறாரு, அவர் தன்னோட கான்செப்டை இன்றைக்கி சொல்கிறார். ஏன்னா ஒருவேளை அங்கே ஃபண்டிங் ஏஜென்சியிலேருந்து அவருக்கு காசு வரல போல் இருக்குது. இன்றைக்கி டைவெர்ட் ஆகி அவர்கிட்ட உபதேசத்தை கேட்டு இன்றைக்கி 10-100 உபதேசியார்கள் அவர்கிட்ட படித்தவங்க இன்றைக்கி வந்துட்டாருன்னு கொள்கையுடையவங்களெல்லாம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்து காசு வாங்கிக்கிறாங்க என்பது தான் உண்மை. அந்த காசை வாங்கிட்டாங்கன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே வழி நடத்தினவர் என்ன பண்ணுறாரு, நான் தப்பாக தான் வழி நடத்திருக்கேங்க இப்போ சொன்னாருன்னா வழி நடத்தக்கூடிய அத்தனை பேரும் அதை தான் மனசில் சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில் கேட்டு பார்த்தா தெரியும். ஏன் அப்படின்னா இந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் பார்த்தோம்னா இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷிக்கப்படாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று அங்கு பவுலுடைய சொல்லுவதாக பார்க்குறோம். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் திருத்த முடியாது. நம்ம கரெக்டாக ஆகிக்கணும். அதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இந்த இமினேயும் பிலேத்தும் என்ன செய்தார்கள்னு பார்த்தோம்னா, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி, சத்தியம் எது, நம்ம கையில் கூட புத்தகம் தான் சத்தியம், இந்த சத்தியத்தை விட்டு விலகி
உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். சிலருடைய விசுவாசத்தை அன்று கவிழ்த்தார்கள், பலருடைய விசுவாசத்தை இன்று கவிழ்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் நடக்கக்கூடியதா நிகழ்வாக இருக்கிறது என்பதை நாம் ஆணித்தரமாக நம்மால் நிரூபிக்க முடியும் என்பதாக பார்க்குறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 13, 14, 15 இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறதை பாருங்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால், அங்க சொல்றாரு பாருங்க பவுலடியாரு, தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கிரேத்தா தீவுக்கு பக்கத்துல தென்றல் அடிக்குதப்பா, சூப்பரா இருக்கு, ஒன்றும் பிரகலமே, அடுத்த போய் நம்ம ஜாயின் பண்ணிடலாங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கப்பல்ல ஓடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஆச்சுன்னா, யூரோ கிளிதோனுங்கிற கடுங்காற்று அதில் மோதியதாம். அப்படி மோதிச்சா அது ஏன்னா இவர் முன்னாடியே சொல்றாரு. அது எது சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அதில் பாருங்க 10-11 வசனங்கள்ல, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். அதுக்கு 120 என்ன சொல்றாரு பாருங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்ப. பவுலையும் நம்பல அவங்க. 100க்கு அதிபதி பவுல் சொல்றதை கேட்கிறாரு, அதை காட்டிலும் அதை விட மாலுமியும் கப்பல் எஜமானையும் நம்புறாரு. அதானே நீங்க நடக்குது. நீங்க என்னதான் கத்துனாலும் சரி, இதை நம்புவாங்களான்னு கேட்டா அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்? அவங்க மாலுமியும் கப்பல் எஜமானையும் நம்புகிற கூட்டமாக இருக்கிறார்கள். பவுல் பேசுறாரு, நம்பல, பவுலும் அதுக்குள்ளதான் இருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. 15ஆம் வசனத்துல, கப்பல் அது அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து அந்த யூரோக்குள்ள காட்டுல போய் மாட்டிக்கிச்சு. பவுலும் உள்ள இருக்கிறாரு. எதிர்கொண்டு போகாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அது காற்றின் போக்கிலே கொண்டு போகப்படுதான். எந்த உபதேசத்துல இருக்கிறாங்களோ அந்த உபதேசத்தின் வழியாக சென்று கொண்டே இருப்பார்கள். பவுலி ஜெயத்தில் இழுத்துட்டு போகுதா, என்ன பண்றது? காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோன்னு பவுல் சொல்றாரு. எந்த காற்று? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் வரக்கூடிய காற்றை தான் அவர் மென்ஷன் பண்ணுகிறார் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக பார்க்கிறோம். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதோன தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறோம் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்களாக இருக்கும்படி இப்படி செய்தாங்க. அதான் சொல்றாரு. தந்திரமுள்ள போதகமாகிய மனுஷனுடைய வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாக ஏமாத்துறதுங்க. ஏமாத்தாம செய்யறாங்க பாருங்க, செய்யவே மாட்டாங்க. மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள கோதமாகிய பலவித காற்று. அந்த காத்துல என்னாச்சு? அடிச்சுட்டு போகுது. அந்த காத்துல போய் மாட்டிட்டாங்க அவங்க. அதுதான் அவர் சொல்றார் 19ஆம் வசனத்துல, 3ஆம் நாளிலே கப்பல் தளவாடங்களை எங்கள் கையினால் எடுத்து எறிந்தோம். வேற வழி இல்லை, லகுவாக்கி விட வேண்டும். நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய தளவாடங்களை தூக்கி வெளியே வீசிவிட வேண்டும். ஏன்னா கப்பல்ங்கிறது விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறது. இந்த விசுவாசமாக கப்பலுக்குள் இருக்கிற இந்த தவறான உபதேசங்கள் எல்லாம் தூக்கி வெளியே வீசிருங்கிறார். கண்கள் கையினால் எடுத்து எறிந்தோம் என்று அங்கு பேசுகிறார். 22ஆம் வசனம், ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது என்று ஒரு தைரியத்தை அங்கு பவுலடியார் கொடுக்கதாக பார்க்கிறோம். இதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வை நாம் மையமாக வைத்து கொண்டு வசனங்களை கவனமாக பார்த்து இந்த வசனங்களின் அடிப்படையில் நம்ம ஆய்வு செய்கிறவர்களாக இருக்கணும். உலக சரித்திரங்கள் இருக்கும். உலக சரித்திரங்கள் வசனத்துக்கு சப்போர்ட் பண்ணி போகணும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? உலக சரித்திரத்துக்கு இணையாக வசனத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம எடுப்போம்.
அதுதான் நாம் செய்யக்கூடிய தவறு என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று சங்கீதம் 2, அப்போஸ்தலர் மத்தேயு 24, வெளி 12, இந்த 3 பகுதியை மாத்திரம் மன்னிக்கவும், சங்கீதம் 110, சங்கீதம் 2, சங்கீதம் 110, மத்தேயு 24, வெளி 12, இந்த 4 அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பிரசன்னம் இருக்கிறது, அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் என்பதாக பார்க்கிறோம். எனவே அதன் அடிப்படையில் வந்து சென்ற வகுப்பிலே நாம் இந்த 12ஆம் அதிகாரத்தை மையமாக எடுத்தோம். வெளிப்பசுவேஷம் 12ஆம் அதிகாரத்தை மையமாக எடுத்து, இந்த வெளிப்பசுவேஷம் 12ஆம் அதிகாரத்தில் மிகாயேல் என்று அழைக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து தானா அப்படிங்கிறதுக்கு வந்து சும்மா ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுக்கலை. மிக்கல்லா அப்படின்னாவே கடவுளுடைய தற்சூரூபம் தான். கடவுளுடைய தற்சூரூபமானவர் ஜீசஸ் தான். ஜீசஸுக்கு வந்து அந்த பெயர் கொடுக்கப்படுகிறது. இப்போ இளவரசன் இருக்கிறார், இளவரசன் தான், அவன் சன் ஆஃப் காட் தான். இந்த இளவரசன் ஒரு போரை நடத்தினார். அவன் இளவரசன் போரை நடத்த என்று சொல்ல மாட்டார், தளபதி நடத்துகிறான் என்று சொல்லுவார்கள். அப்போ இளவரசனே தளபதியாக அங்கு வருகிறார் என்பது தானே பொருளை தவிர போய் ராஜாவை போய் நீ தளபதின்னு சொல்லலாமா என்று நாம் கேட்க முடியாது. தளபதி ராஜாவாகவில்லை, ராஜா தளபதியாக அங்கு செயல்பட்டார் என்பது தான் பொருள். மீட்கும் பலி என்று யார் வேணாலும் வரலாம், ஆனால் மீட்கும் பலி என்று தனது சொந்த குமாரனே அனுப்பினார் என்று சொல்லும்போது அது சொந்த குமாரன் தான் வந்தார். அது எப்படிங்க குமாரன் பலியா வருவார் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவரே பலியா வந்தார், அது ஒருபடி மேலே போய். எனவே நாம் பார்க்கும்போது இந்த 12ஆம் அதிகாரத்தின் முற்பகுதியை நாம் மிகாயேலோடு நாம் ஒப்புமைப்படுத்தி ஒரு 5 வசனங்களை நாம் இணைத்து, மிகாயேல் வரும்போது என்னென்ன சம்பவம் நடக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறதோ, அந்த மிகாயேல் வரக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வரும்போது இன்னென்ன காரியம் நிகழும் என்பதை நமக்கு படம் போட்டு காட்டிவிட்டார். எனவே இதன் அடிப்படையில் நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது இங்கு நாம் வந்து அந்த நிலையான தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். புரியுதுங்களா? எனவே இந்த பகுதியை வந்து 9ஆம் வசனத்தில் வந்து பூமியில விழ தள்ளப்பட்டது, அதோடு கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள்ட்டார். அப்போ தள்ளிட்டார்ல, அப்போ ஆட்சி ஆரம்பிச்சிச்சு. 1914 அவருடைய ஆட்சி தான் நடக்குது. ஜீசஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. 1874 ஜீசஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் சாத்தானை தள்ளிட்டார்ல. வலது பார்சத்திலிருந்து ஆட்சி பண்ணுகிறார், பூமியை ஆட்சி பண்ணுகிறார். நிலையான ஆட்சி 6000 ஆண்டு முடிந்து விட்டது. இது 1000 ஆண்டுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். 1000 ஆண்டுக்குள்ளாக ஏறக்குறைய ஒரு 150 ஆண்டுகள் சென்று விட்டது. இனி ஒரு யுத்தம் வராது என்று பலவாறாக பல வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் அப்படி சொல்லல. அவர் அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வானத்திலே அவர்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, பரலோகத்தில் ஒரேனஸ்ங்கிற வார்த்தை, பரலோகத்திலே பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது கடவுளுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது என்று தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏன் பரலோகத்தில் பொருள் உண்டாயிருக்கிறது சொல்ல முடியும்? ஏன் பூமியில் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா இறை அரசு என்பது வந்து விட்டது, கிறிஸ்துவின் அதிகாரம் வந்து விட்டதுன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஏங்க பாடுவார்? வரக்கூடாது இல்லையா? கிறிஸ்தவர்கள் பாட ஒரு ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சிக்குட்டப்பட்ட மக்களுக்கு ஏதோ எந்த தவறும் செய்யாமல் அவர்களுக்கு பாதிப்பு வந்தால் அந்த கட்சி பார்த்துட்டு இருக்குமா? சாதாரண கட்சியே பார்த்துட்டு இருக்காதுங்க. ஆட்சி இருக்கிற கட்சியே வேண்டாம், சாதாரண கட்சியே பார்த்துட்டு இருக்காது. அப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி என்ன பண்ணும்? தன்னுடைய சகாக்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா, அதாவது நிரபராதியாக தவறு செஞ்சு வரக்கூடிய பிரச்சனை பற்றி நான் பேசலை. தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு ஆளுகைக்குட்பட்ட ஒரு மகனாக இருக்கிறவனுக்கு விரோதமாக எதிர் சக்திகள் கிளம்பி மோசமான காரியங்களை நிகழ்த்தினால் அது பாதுகாப்பு அதை கொடுக்கும், கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்போம்.
ஏன்னா அவங்க ஆட்சி. அந்நியர்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்படியே தன்னுடைய சகாக்கள் கொடுக்க மாட்டார்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே என்ன சொல்கிறாரு பார்த்தோம்னா, அவருடைய ராஜ்யமும் அவருடைய அதிகாரமும் பரலோகத்தில் வந்து விட்டதுங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமரும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாளத்தள்ளப்பட்டு போனான். அதனால அங்கே அக்களிப்பு. இது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறான், அவனை வெளியே அனுப்பிச்சிட்டா பிரச்சனை முடிஞ்சுது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷனில் ஒருத்தர் வந்து தண்ணி போட்டு ரொம்ப ரவுஸ் பண்ணுறாரு. இந்த பிரச்சனை ரொம்ப ரவுஸ் பண்ணுறாரு தண்ணி போட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனில். உடனே நம்ம 4 பேர் அவர் பிடிச்சிட்டு போய் அவரை வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்களோ இல்லை வீட்டில் கொண்டு போய் விட்டாங்களோ, அவர் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு என்ன ஆகும்? ஃபங்க்ஷன் நல்லா நடக்கும். இல்லை அவரை வந்து வெளியே அவர் வந்து கூட்டிகிட்டு போய் விட்டாங்க, அதனால அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டதுனால வீட்டில் சுபிட்சமாகி விட்டது அப்படி சொல்ல முடியுமா? வீட்டிலே வந்து என்ன பண்ணாங்க, நல்லது பண்ணாங்க அப்படி சொல்ல முடியுமா? இருக்காது. வேலை பக்கம் போயிட்டார் அவர். அதனால தான் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான்னா அப்படின்னா, யோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் அங்கே போகிறார். அவர் அங்கே போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே கேள்வி கேட்குறாரு. அவர் அந்த கேள்வி கேட்கக்கூடியது தன்மை இனி அவருக்கு இல்லை என்பதாக தான் பார்க்குறோம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றான். பின்னொரு நாளில் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர் நடுவே வந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றான். இது இல்லைங்க. இங்க இதை கேன்சல் பண்ணிட்டாருங்க. இதைய அங்கிருந்து தள்ளிட்டாருங்க. வானமண்டலத்தில் பொல்லாதாவின் சேனைகள் நமக்கு போராட்டம் உண்டுனார், இல்லைங்க, காலி பண்ணிட்டார். இதுதான் அங்கே நடந்தது என்பதை என்ன பண்ணுறாரு, அங்கு குற்றம் சாட்டினான் யோபுவின் மீது. குற்றம் சாட்டுகிறவன் தாளத்தள்ளப்பட்டு போனான். சரிதானே? அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்தின் முற்பகுதியை படிக்கணும். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். அப்போ அந்த வானம்ங்கிறதும் இங்கே பரலோகம்ங்கிறதும் ஒரே சென்டென்ஸில் கொண்டு வர்றார், ஒரே வார்த்தையில் கொண்டு வர்றார். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். எதனால? அவன் தள்ளப்பட்டு போனான். குற்றஞ்சாட்டுகிறவன் பூமியிலே விழ தள்ளப்பட்டான். அப்போ வந்து கடவுளுடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் அதிகாரம் பரலோகத்தில் அமைக்கப்பட்டது. இப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் அப்படின்ட்டு 9ஆம் வசனத்தை படிச்சுட்டு 12ஆம் வசனத்தின் பின்பகுதியை படிக்கணும். பின்னாடி படிக்கணும். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, பூமியிலே விழ தள்ளப்பட்டான்ட்டாரா? அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படின்ற அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் முடிச்சார். அப்போ மிகுந்த கோபம் கொண்டு உங்கள்கிட்ட ஆபத்து வரும். வீட்டில் வர்றாரு, வந்து ஒய்ஃபை திட்டுறாரு, பிள்ளைங்களை அடிக்கிறாரு. ஏன் செய்கிறாரு? ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அங்கே மேற்கொள்ள முடியல, இங்கே வந்து மேற்கொள்கிறாரு. கண்டுபிடிக்கிறேன் இல்லையா நம்ம? அங்கே மேற்கொள்ள முடியல, இங்கே வந்து மோதுறாரு. அந்த ஹெவன்லி ஆர்மிங்கிறாரு. அந்த ஹெவன்லி ஆர்மியோட தன்மையை பூமியில் காட்டுறார். அதுதான் அது வானத்திலிருந்து வரக்கூடிய யுத்தம். வானத்திலிருந்து இயக்குகிறார்கள். வான யுத்தம், ஸ்டார் வார்ஸ் நம்ம சொல்கிறோம். சொல்லர்த்தமான ஸ்டார் வார்ஸும் சொல்லலாம், ஞானர்த்தமான நட்சத்திர யுத்தம்ங்கிறோம். மிகாயலுக்கும் லோகாசுக்கும் லூசிஃபருக்கும் நடந்த யுத்தம்னு சொல்கிறோம். விடியற்காலத்து நட்சத்திரங்கள்ங்கிறோம், தேவ புத்திரர்கள்ங்கிறோம்.
இது எல்லாம் தான் இணைச்சு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல கொண்டு வருகிறார் என்பதை நாம் தெளிவுற அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படின்னா கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படலையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, ஆம், கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் அதிகாரம் வரலையா அப்படின்னு கேட்டால், ஆம், கிறிஸ்துவின் அதிகாரம் வந்தது. ஆம், கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது பரலோகத்தில். கிறிஸ்துவின் அதிகாரம் வந்ததா? ஆம், வந்தது. எங்கு வந்தது? பரலோகத்தில் மட்டும் இல்லை. அதுதான் சொல்கிறாரு உயிர்த்தெழுந்து வந்த உடனே 28:18, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு அவருடைய அதிகாரம் எப்போ கொடுக்கப்பட்டது? அவர் உயிர்த்தெழுந்து வந்தோடனே கொடுத்தாச்சுங்க. 1914 தான் கொடுத்தாரு. நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? உயிர்த்தெழுந்து வந்தோடனே கொடுத்தாச்சு. ஸ்தேவானை காப்பாற்ற வேண்டியதானே, ஏன் காப்பாற்றல? அதிகாரம் வந்துருச்சுல்ல. அவர் இரத்த சாட்சியை மறிக்க வேண்டும் அவருடைய திட்டம். சரீரமாகிய சபை பலியினால் என்னோட கூட உடன்படிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை கூட்டுங்கள்னாரு. அப்போ செத்தா தானே பலியினால் கூட்ட முடியும். கிறிஸ்தவனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். அது நஷ்டம் கிடையாது. அதனால தான் அந்த அதிகாரம் வந்துச்சுன்னா, அந்த அதிகாரத்தில் தாங்கக்கூடிய பலனை அங்கு சபைக்கு வழங்குகிறார் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னு கிறிஸ்துவின் ராஜ்யம் அங்கே தான் ஸ்தாபிக்கப்பட்டதா, இங்கே ஸ்தாபிக்கப்படலையா அப்படின்னு கேட்டால், ஆமாம், இங்கும் ஸ்தாபிக்கப்பட்டது. எங்கு? அவர் காலத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது. லூக்கா 10:17-20. லூக்கா 10:17-20 சொல்றாரு. அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆண்டவரே உமது நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன்னார். சாத்தான் விழுகிறதை கண்டேன் சொல்லல, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன்றார். மின்னல்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நம்ம எடுக்கிறோம். மற்ற 24-27 சொல்றாரு. அவர் சொன்னார் இல்லையா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்காத போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். இதை தாங்க கொண்டு வந்து சபையில் விட்டார். அவரு மின்னலை போல விழுந்தார். மின்னலை போல விழுந்து இயேசு ஆட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு? குழப்பறதுக்கு. ஒழுக்கமாக ஓடிட்டு இருக்கிறவன குழப்பறதுக்கு. மின்னலை போல விழுந்தான். அப்போ என்ன அர்த்தம்? நான் தான் இயேசுநாதர், நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்கிறது. வார்த்தையில் சொல்லாமல் வசனத்திலேயே நான் காட்டுறேங்கிற அளவுக்கு. அதனால தான் நம்ம வெளியில் படித்தோம், வானத்திலிருந்து அக்கினி இறங்கத்தக்கதாக அடையாளத்தை அற்புதத்தை செய்வான்னார். படிச்சு இல்லையா? 16ஆம் அதிகாரத்தில் பிசாசு விழுந்த உடனே, மன்னிக்கவும், 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், அது முந்தின மிருகத்தை பார்க்கிலும் அதிகாரம் முழுவதையும் அது முன்பாக நடப்பித்தது. சாவுக்கு ஏதுவான காயம் 6 சொஸ்தமடைக்க மிருகத்தை அவனுக்கு பூமியின் கூட வணங்கும்படி செய்தது. எல்லாம் அந்த மிருகத்துக்கு சோத்திரம் போடுவான். அவர் தான் எங்களுக்கு எல்லாம் கடவுள், அவர் தான் எங்களுக்கு தூதன் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, பூமியின் குடிகளை வணங்கும்படி செய்தார். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதம் நடத்தியது. இன்னும் சும்மா வானத்தில் அக்னி இறங்கிறதில்ல. அக்னி என்னது? வார்த்தைகள். என் வார்த்தை அக்னியை போலவும் அப்படிங்கிறார். எரேமியா 23:29. வானத்திலிருந்து அக்னி இறங்கத்தக்கதா என்ன அர்த்தம்? வானத்திலிருந்து வசனம் இறங்குற மாதிரி வசனம் சொல்றாங்கப்பா. காசு பணம் வாங்கிறது இல்லப்பா, அவங்களே கை காசு போட்டு செலவு பண்றாங்க. அவங்க வெள்ளை ட்ரெஸ் போடுறதில்ல. நம்மளை மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுட்டு பிரமாதமாக பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க, கை காசு போட்டு செலவு பண்ணுறாங்க. அப்படின்னு போய் பொரியில் மாட்டுறது, எலி பொரியில் மாட்டுறது.
எலிப்பொருள் எதுக்கு எலி போய் மாட்டுது? உணவுக்காக தானே. நல்லா விருந்து வச்சிருக்கான் பாட்ட உள்ளே போய் மாட்டிக்கும். இங்கே பைபிள் விருந்தில் போய் நாம் மாட்டிக்குவோம். அதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதாக பார்க்குறோம். யோவான் 12:31 மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சர்ப்பங்கள் தேள்கள்ங்கிறார். சர்ப்பங்கள், சர்ப்பம் வலு சர்ப்பம் பிசாசு, சர்ப்பங்கள் சீர்கட்ட தூதர்கள், தேள்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். கொட்டுது, சாவடிச்சிருது. அவன் பின்னாடியே போயிடுவான். கப்பலுக்கு போகிற பக்கத்தில் போயிட்டான், காத்தடிக்கிற பக்கத்தில், வேற வழியே இல்லை. அதே இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளின் கூட்டம் அதுதான். நாங்கள் தாய் சபையை விட்டு வரமாட்டோம் 1, நாங்கள் பூர்வீக பாரம்பரியத்தை விட்டு வரமாட்டோம் 2, இந்த சகோதர சகோதரிகள் வந்து எங்களுக்கு நல்ல போதனை கொடுத்தாங்க, இந்த பைபிள் சப்ஜெக்ட் சூப்பராக இருக்குது, இதை விட்டு நாங்கள் வரமாட்டோம். இதில் ஆனால் எங்களுக்கு கேள்வி வருது, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுதானா, நாங்கள் வரமாட்டோம் சொல்லுவார் ஏராளம். ஏன்? அவங்க கப்பல் ஆற்றின் போக்கிலே கொண்டு போகப்படுகிறார்கள், அந்த ஆற்றின் போக்கிலே கொண்டு போகப்படுகிறார்கள். அதனால தான் அந்த நட்சத்திரம் 6களில் 3 ஒரு பங்கில் மேல் விழுந்ததுங்கிறார். வேறு வழியில் விழுத்துட்டு நான் எங்கே போகிறது? நாங்கள் தெரிஞ்சால் அதுக்குள்ளே தான் நாங்கள் இருப்போம். தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். எப்போ சொன்னார்? இவர் பாடுபட்டு மரித்து உயிரோட போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, மேற்கொள்ளும் அதிகாரம் முழுவதையும் உங்களுக்கு கொடுக்கிறேன்ட்டார். அப்போ கிறிஸ்துவின் அதிகாரம் அப்போவே வந்திருக்குது. அதனால தான் அவங்க சொன்னால் பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படி, உமது நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படி சொன்ன காரணம் அதுதான். அப்போதே வருகிறது என்பதாக பார்க்குறோம். அதிலே படிங்க லூக்கா 17 20-21. கடவுளுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது, கடவுளுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, கடவுளுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவாய் இராது, இதோ கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, இதோ கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குன்ட்டார். இப்போ கடவுளுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஏன் நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட மக்கள் கூட்டமாக செயல்படுகிறீர்கள். ஒரு அம்பாசிடர் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த அம்பாசிடர் அதிகம் சேதம் வராது. ஆனால் பிரச்சனை வேணால் அந்த அம்பாசிடர் தான் போட்டு தள்ளிடுவானுங்க, அதுக்குள்ளே தான் இருக்காங்க. அதுதான் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வாக கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் என்பதை அந்த இடத்துல நான் மையமாக பார்க்கிறோம் என்பதாக பார்க்குறோம். 20-21 படிச்சிட்டிங்களா? பச்சா இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அதிலே 11-20 எப்படி கடவுள் ராஜ்யம் நமக்குள்ள வந்துச்சுன்னு சொல்றார். நான் கடவுளுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் கடவுளுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இயேசு வந்து பேய் ஓட்டுறாராம். கடவுளுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் கடவுளுடைய ராஜ்யம் உங்ககிட்ட வந்துச்சு. அவர் பேய் ஓட்டுறாரு. எப்படிப்பட்ட பேயாக இருந்தாலும் ஓட்டிடுவார். எப்படி? கடவுளுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறார் என்று பேசுவதா? அப்படின்னு கடவுளுடைய விரல்னா என்ன? மத்தேயு 12:28. மத்தேயு 12:28. நான் கடவுளுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் கடவுளுடைய ராஜ்யம் உங்களிடத்தில். அதே வசனம் தான். அங்கே கடவுளுடைய விரல்னாரு, இங்கே கடவுளுடைய ஆவிங்கிறார். அப்படின்னா கடவுளுடைய விரல்ங்கிறது கடவுளுடைய ஆவிங்கிறார். அப்போ கடவுளுடைய ஆவியில் தான் இது நடக்குது என்பதாக பார்க்குறோம். அந்த தூய வாழ்க்கை வாழ்ந்து தூயவருக்கு ஏற்புடையவராக செயல்படும் போது அந்த ஆவியின் வழி நடத்துதல் இருக்கும் என்பதாக பார்க்குறோம். யாத்திரா 31 18.
யாத்திராகமம் 31 அதிகாரம் 18 வசனம். சீனாய் மலையில் அவர் மோசேயுடனே பேசி முடித்த பின்பு கடவுளுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் 2 சாட்சி பலகைகளை அவரிடத்தை கொடுத்தார்கிறார். அப்போ கடவுளுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் சாட்சியின் 2 கற்பலகைகள்ன்றார். அப்போ அந்த 2 கற்பலகை அவருடைய விரலில் தான் எழுதியிருக்கிறாரு, அவருடைய ஆவியில் தான் எழுதியிருக்குங்கிறது. அந்த 2 கற்பலகைகளை எழுதிட்டாருங்கிறாரு. அந்த 2 கற்பலை பற்றி தான் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 7, 3, 6, 2. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. முடியல. அந்த கற்பலகையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மோசேயின் முகத்திலே பிரகாசத்தை உண்டாக்கியது. 3 வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறீர்கள். நீங்க தான் நிரூபங்கிறாரு. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள கடவுளுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல. அவருடைய விரலினால் எழுதப்பட்டது இங்கே ஆவியில் எழுதப்பட்டதுங்கிறார். ஆவியினால் எழுதப்பட்டதும் கற்பலகைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்ட இருதயமாகிய சதையாக பலகைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கற்பலகைகள் மணவாட்டி திலக்கோட்டம் 2 வகுப்பார். இவங்க தான் அந்த விரல் என்று அழைக்கப்படுகிற ஆவியினால் இவர்கள் உள்ளத்திலே எழுதியிருக்கிறார். அவங்களுக்கு மாற்று கருத்து வராது. இல்லைன்னு கன்ஃபியூஷன்லேயே ஓடிட்டு இருப்பாங்க. 6 வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி பிரியமான பழைய உடன்படிக்கை புது ஊழியக்காரராக மாற்றப்படுகிற 2 வகுப்பார். அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவியினால் எழுதப்பட்ட இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்ட இருதயமாகிய கற்பலைகளாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை தான் பேசுகிற 2 வசனம். நீங்கள் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்க தான். 2 கற்பலைகள், 2 சபையில் இருக்கக்கூடிய 2 பிரிவு, 1 மணவாட்டி திரள் கூட்டம் என்ற 2 வகுப்பார் தான் பேசுறார். அவங்களால தான் முடியுது. அதுக்கு உட்பட்டவன் தான் அந்த 12 பேர், அதுக்கு உட்பட்ட தான் அந்த 70 பேர், அதுக்கு உட்பட்டவன் தான் அந்த 120 பேர், அந்த 4000 பேர் 3000 பேர் இல்லை, அவங்களுக்கு உட்பட்டவங்க தான். எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. எந்த ஆவி? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று அவர் எடுக்கிறார். யோவான் 6 அதிகாரம் 63 வசனத்தில். அதனால யோவான் 12 அதிகாரம் 31 வசனத்தில் பாருங்க. அங்க மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகி இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக இப்பவே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அப்ப தள்ளப்படல, இப்பவே தள்ளப்படுவான்னாரு. சபையிலிருந்து தள்ளப்பட்டார், சத்தியத்திலிருந்து தள்ளப்பட்டார், இப்பொழுதே தள்ளப்படுவான் அப்படின்ட்டாரு. ஆனால் தள்ளப்பட்டது எப்போ? முதல் உலக மகா யுத்த காலத்தில் தான் தள்ளப்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுதே தள்ளப்பட்டான் என்று அங்கே பேசுகிறார். அதை தான் எசேக்கியேல் 9 அதிகாரம் 3 to 6 படிக்கிறோம். எசேக்கியேல் 9 3 to 6. அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளுடைய மகிமை கேருபீன்கள் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் அதான் சகல அருவருப்புங்கிறார். பாலாக்கும் அருவருப்புக்கும் ஒரே வார்த்தை தான் கொடுக்கிறார். அந்த எருசலேமுக்குள்ளதான் நடத்தப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற நெத்தியிலே முத்திரை போடுனார். அவங்க வேற ஒன்றும் பண்ணலை, பெருமூச்சு விட்டு அழுகிறாங்க. இதெல்லாம் நடக்குதே, கடவுளே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பிரச்சனை ரொம்ப ஆயிட்டு இருக்குதே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? பெருமூச்சு விட்டு அழுகிற நெத்தியில் முத்திரை போடுங்க. எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய், எருசலேம்னா சபை தானே, சமாதான நகரம் தானே சபை, அதுக்குள்ள அருவருப்பு நடக்குதுங்கிறார். அப்போ நம்ம எங்கெங்கேயோ அருவருப்பை பற்றி தேடிட்டு இருக்கிறோம்.
அருவருப்பு எருசலேமுக்குள்ளே நடக்குதுங்கிறது தெரில. நம்ம சொல்லர்த்தமான எருசலேம் எடுத்துக்கிறோம், நம்ம ஞானார்த்தமான எருசலேமை வந்து விட்டுடுறோம். நமக்குள்ளே அருவருப்பு இருக்காங்க, நம்ம சோதித்தறியாதபடிக்கு அருவருப்பை எங்கேயோ தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் சகல அருவருப்பில் நிமித்தம் எருசலேம் என்று அழைக்கிற சபைக்குள்ளாக நடக்கிற அருவருப்பு பெருமூச்சுட்டு அழுகிற நெத்தியில் முத்திரை போடு அப்படின்ட்டார், அடையாளம் போடுன்ட்டார். பின்பு 5 பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியம். பின்பு 5ஆம் வசனம். பின்பு அவர் அங்கே ராக்காலம் இராது. 9ஆம் அதிகாரத்தில், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில், பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள், அடையாளம் போட்டப்போ ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பசுத்த ஸ்தலத்தில் துவங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்தின் முன்னே இருந்த மூப்படத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இதுதான் நடக்கும். பசுத்த ஸ்தலத்தில் துவங்குங்கள், ஆலயத்தில் துவங்குங்கள். பசுத்தம் நம்ம உடனே எருசலேமுக்குள்ளே போயிடுவோம். நம்ம எருசலேம் தேவாலயத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். நம்ம எருசலேம் தேவாலயத்தில் நம்ம ஆட்சி பண்ணோம்னா நம்மது பரிசுத்த மலைமை இருக்கிறோமான்னு தெரியாது போயிடுது. அதனால் இதை சுத்தம் பண்ணி வச்சுக்கிறத விட்டு போட்டு நம்ம எங்கேயோ சுத்தம் பண்ணுறதுக்கு போயிடக்கூடாது என்பதாக அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்படத்தில் துவக்கம் பண்ணினார்கள். மூப்பர்கள் பொதுவாக ஆலயத்துக்கு முன்னே தான் இருப்பார்கள், ஆலயத்துக்கு உள்ளே இருப்பார்களா என்பது தெரியாது. அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருப்பாங்க, பேசுவாங்க சத்தியம், ஆனால் சத்தியமான வாழ்க்கை இருக்கான்னு தெரியாது. நான் தான் மூப்பர் அப்படின்னு இருக்கும், மூத்த சகோதரங்கிறது தான் மெயின், அதை விட்டுருவாங்கோ. அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டுக்கிறவர்கள் இருக்கிறோம். ஏசாயா 66:6. ஏசாயா 66:6. நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்தின் சத்தமும் கேட்கப்படும், அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானேன்ட்டார். தேவாலயத்தில் யார் இருப்பா? பரிசுத்தவான்கள் தானே இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லைங்கிறாரு. நகரத்தில் அமளியின் இரைச்சலும் தேவாலயத்தில் சத்தமும் கேட்கப்படும், அது தமது சத்துருக்களுக்கு சரிக்க. அப்படியே சத்துரு எங்கே இருக்கிறாரு? தேவாலயத்துக்குள்ளே இருக்கிறாரு. தேவாலயம் எங்கே இருக்குது? நாம தான் தேவாலயம். நமக்குள்ள சத்துரு இருந்து சகல அருளையும் உள்ள ஒன்று வச்சுட்டா இங்கே தான் வெட்டு விழுகுது. சத்ரு சரிக்கு சரி கட்டுகிறார் என்பதை பார்க்குறோம். எரேமியான் புத்தகம் 25:29. எரேமியா 25:29. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிப்பிக்கொண்ட நகரத்தில் துவங்கும்போது நம்ம எருசலேம் தான் போயிடுவோம். தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட நகரத்தில் துவங்கும் போது நீங்கள் தண்டனை தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைப்பேன் என்று சேனை கத்த தேவசனமாகிய ஆவியின் பட்டயம் எல்லாத்து மேலேயும் வரும். அதனால ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு புயல் வந்துச்சுன்னா புயல் எல்லாத்து மேலேயும் வரும். அப்போ நம்ம ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கணுங்கிறாரு. அதுதான் பேதுரு எழுதுறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு கடவுளுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் கடவுளுடைய சுவிசேஷத்திற்கு நற்செய்திக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமா இருக்கும்? கடவுளுடைய வீட்டில் துவங்குது. நாம் தான் கடவுளுடைய வீடு. நம்பிக்கையோட தைரியத்தை மேன்மை பாட்டு உறுதியாக பற்றி கொண்டு இருப்போமானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம்ங்கிறார் எபிரேய ஆசிரியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில். நாம அவருடைய வீடு. கடவுளுடைய வீடு துவங்குகிறது, சகல அருவருப்பில் நிமித்தம் துவங்குது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் இன்னும் க்ளோஸாக கொண்டு வந்துட்டார். கடவுளுடைய நற்செய்திக்கு கீழ்ப்படியாத ஒரு முடிவு என்னமா? எது நற்செய்தி? ஒருவருடைய காலை ஒருவர் கழுவுங்கள்னா அது நற்செய்தி தான். அதை செய்யலைன்னா நம்ம கீழ்ப்படியில் அருவருப்பு நமக்குள்ளே வந்துருச்சு. இப்படி அநேக காரியங்களை நாம் முன்னிலைப்படுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் பார்க்குறோம். அதனால தான் சொல்லிட்டாரு, அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்றார், மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்க உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் அப்படின்ட்டு.
அது என்னதான் பண்ணுறதுன்னு கேட்டால் 11ஆம் வசனம் சொல்லுது, 12-11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், கிறிஸ்தவனுக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயம், மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தாங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்கிறார். அப்போ ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கை, சாட்சியின் வசனம், நமக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த உபதேசம், நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள், அதுதான் அவர் திருப்பி திருப்பி சொல்லுகிறார் என்பதை நாம் தெளிவுற அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள் என்று பேசுவதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வசனத்தினாலும் வாழ்க்கையினாலும் அவனை ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்ங்கிறத அந்த இடத்துல பார்க்குறோம். சொல்கிறாரு இதில் வெளிப்பசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், யோவானாகிய நான் கடவுளுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என தீவு பற்றி இருந்தேன். தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம். வசனம் எல்லாம் செய்ய முடியாது. வசனத்தை உபதேசம் கேட்குற இதான் உபதேசம் நம்ம போயிடுறோம். கள்ள உபதேசம் அப்படி தான் நம்புவோம். கள்ள உபதேசம் நம்புவோம். ஒரு பொருள் மார்க்கெட்டில் இருக்கும், ஒரு சோப்பை எடுத்துக்கோங்க, அந்த சோப்பு வாசனையாக இருக்கும். ஆனால் டூப்ளிகேட்டாக வர சோப்பு எப்படி இருக்கும்? அதை விட வாசனை ஜாஸ்தி இருக்கும். இது கரையாது, அது கரையும். உபயோகப்படுத்தும் போது தான் தெரியும். நம்ம அதில் பழகிடுவோம். தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மன தீவிலே இருந்தேன். 14:12 சொல்கிறாரு, கடவுளுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறார் பசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்குகிறார். கடவுளுடைய கற்பனைகள், நியாயப்பிரமாண சட்டங்கள், அது வாழ்க்கையில் இருக்கணுங்கிறார். இயேசுவில் விசுவாசத்தை நம்ம காத்துக்கொண்டவர்கள் பசுத்தவனுடைய பொறுமை இதிலே விளங்கும். அப்போ நம்ம பொறுமையாக இருக்கும் தானே அர்த்தம் என்று கூறினார். மார்க் 8:35 சொல்கிறாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பின அதை இழந்து போவான். என் நிமித்தமாக, இயேசுவின் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக, நற்செய்தி நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போன ரட்சித்துக் கொள்வான். அப்போ கடவுளுடைய கற்பனை, இயேசுவின் மேலே விசுவாசம், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் இழந்து போக வேண்டும். திருப்பி திருப்பி சொல்கிறாருங்க. அதிலே மார்க் 10:29-30 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, எல்லாவற்றையும் உன்னை பின்பற்றினமே, எனக்கு என்ன கிடைக்குங்கிறார். இதோ நான் எல்லாவற்றையும் பெற்றுவோம் என்ன கிடைக்குங்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார் அவர் ஆண்டவர்? பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவனவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரிகளையும் தாயிலும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான். மெய்யாக சொல்கிறேன். இது மனைவி சேர்க்கப்பட்டது. மனைவி விட்டுட்டுவான்னு சொல்லலை. ஏன்னா விட்டவனவனா 100 மனைவி கிடைப்பான்னு சொல்லலை. அவர் 100 தகப்பனை, ஒரே தகப்பன் நமக்கு உண்டு. தகப்பனையும் மனைவி விட்டார் 30ஆம் வசனத்தில். மற்ற புக்கில் பார்த்தீங்கன்னா மனைவியும் விட்டார், மனைவி சொல்லலை. மனைவி விட்டுடுவான்னு சொல்லலை. அதே மத்தேயு 19:29 அதான் சொல்கிறார் அவர், மனைவி இல்லை. ஏன்னா இதை கேட்குறது பேதுரு தான். 1 கொரிந்தியர் 9:5 சொல்கிறாரு, மற்ற அப்போஸ்தலரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாக ஒரு சகோதரி கூட்டி வந்து மனசு இல்லையான்னு கேட்குறார். அறிவில்லையாங்கிறார். 1 பேதுரு 5:19 சொல்கிறார், என் குமாரனாகிய மார்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான், கூட தான் வர்றார். பையனும் கூட்டு போகிறார், ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போகிறார் பேதுரு. அப்படி தான் போகணுங்கிறது திட்டமும் தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம ஜாக்கிரதை உடையவர்களாக இருந்து பிரியமானவர்களே, நாம் விழுந்து போகாதபடிக்கு சாத்தான் விழுந்தான் என்ற காரியத்தை மையமாக எடுத்துக்கொண்டு அவன் என்னைக்கோ விழுந்துட்டான்ட்டு நாம் விழுந்து போகாமல் இருக்க இந்த வார்த்தைகள் நம்மளை தேற்றி ஆற்றி நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்துல நாம் தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக சபைகள் இணைகிறது. சபைகள் எப்படி இணைகிறது என்ற காரியத்தை நாம் கவனிக்க பார்க்கிறவர்களாக இருக்கிறோம்.
சபைகள் இணையும் போது மெய்த்திருச்சபை துன்புறுத்தப்படும். அந்த மெய்த்திருச்சபை துன்புறுத்தப்படும் போது மெய்த்திருச்சபை எடுபடும். இந்த மெய்த்திருச்சபை எடுபட்ட பின்பு பெயர்ச்சபை உலகமும் அழியும். பெயர்ச்சபை உலகம் அழிந்த பின்பு சாத்தானை கட்டிவிடுகிறார். ஏன்னா அந்த 1000 வருஷம் முடியவளும் ஜனங்களை மோசப்போக்காதபடி தள்ளி அடித்து கட்டினார். அதான் முக்கியம். சாத்தானை கட்டினதுக்கு அப்புறம்தான் திருச்சபையும் மெய்த்திருச்சபையும் கிறிஸ்துவும் தனது ஆட்சியை ஆரம்பிக்கிறார்கள். இப்போ இந்த சீக்வன்ஸில் சாத்தான் தள்ளப்படுதல் நிறைவேறிய சம்பவமாகவும் சபைகள் இணைதல் நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய சம்பவமாகவும் அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அது ஆண்டவர் சுத்தமான அளத்தவப்பில் நம்ம பார்த்துடலாம். அதையே சபைகள் இணைவதாகவும் இணைந்து கொண்டு இருப்பதாகவும், அப்படி இணைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மெய்த்திருச்சபை புறக்கணிக்கப்படுகிறது. புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை எடுபட்டு போகிறது. எடுபட்டு போன பின்பு உலகத்தை அழிக்கிறார். அழித்த பின்பு சாத்தானை கட்டுகிறார். சாத்தானை கட்டுப்போ ஆட்சி ஆரம்பி. இதுதான் சீக்வன்ஸு. இந்த சீக்வன்ஸை நம்ம மறுத்து பேசவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வசனங்கள் தான் உண்டு. ஆண்டவர் சித்தம் பண்ணார். நம்ம அடுத்த வப்பில் இந்த வசனங்களை பார்த்து இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை அது நிறைவேறவில்லை, நடந்தேறிவிட்டது என்ற காரியம் இல்லை என்பதை ஊர்ஜிதம் செய்து விட்டோம். இனி என்னென்ன சீக்வன்ஸுக்கு பிரகாரம் நடக்குங்கிறத நம்ம இந்த வகுப்பிலே நாம் கன்ஃபார்ம் செஞ்சிடலாம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.